பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இந்த வேத பகுதியிலே நமக்கு அநேக கேள்விகள் எழும்பும். என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளும் போராட்டங்களும் நீடிக்கும் போது தேவன் என்னை மறந்து விட்டாரோ, தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்கிற கேள்வி நம்மிடத்துல எழும்பும். ஆனால் இந்த வசனத்திலே பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை என்கிறதை கர்த்தர் இந்த வேத பகுதியின் மூலமாக விளக்கி காண்பிக்கிறதா இருக்கிறார். இந்த வேத பகுதியில 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, இமை பொழுது உன்னை கைவிட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனில் சிறையிருப்பு இருந்தார்கள். மனிதனுடைய கணக்கின் பிரகாரம் இது ஒரு பெரிய நாட்களா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கணக்கின் பிரகாரம் இது ஒரு அற்பமான ஒரு காரியம். கொஞ்ச நேரம்தான். ஒரு விளக்குறை சொல்லுகிறேன். ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் செய்கிற நாம் பல வெயில்களை பார்க்கிறோம், வயல்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த ட்ரெயின் திடீரென்று ஒரு குகைக்குள்ளே போய்விட்டால் சுற்றிலும் இருட்டா இருக்கும். உடனே வெயில் காணமே, வெளிச்சம் காணமே, எதுவுமே காணமே என்று சொல்லி அந்த ட்ரெயின்ல இருந்து நாம் குதித்து விட மாட்டோம். கொஞ்ச நேரம் தாண்டின உடனே அந்த குகையிலிருந்து வெளியே வந்த உடனே மறுபடியும் அந்த வெளிச்சம் நமக்கு காண்பிக்கிறது போல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இப்படி இருண்ட காலங்கள் கடந்து போகும். ஆனால் அது சொற்பமான காலங்கள், இமைப்பொழுதான காலங்கள். அதனாலதான் சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, ஆண்டவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வா இருக்கிறது. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் இமைப்பொழுது உங்களை கைவிட்டாலும் உங்களை சேர்த்துக் கொள்வாராக. 2வது அந்த வசனத்திலே அவருடைய மிகுந்த இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. இரக்கம் என்பது ஒரு தாய் தன் கற்பத்தில் பிள்ளையின் மீது காட்டுகிற உருக்கமான ஒரு பாசத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. தேவன் நம்மை வெறுத்து இரக்கத்தோடு நம் வெறும் இரக்கத்தோடு அல்ல, மிகுந்த இரக்கத்தோடு தேவன் நம்ம மேலே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய இரக்கம் என்று புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உங்களை இரக்கத்தினாலே இரக்கம் காட்டுவாராக. 3வது அந்த வசனத்துல உன்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லுகிறது. சேர்த்து கொள்வேன் என்ற வார்த்தை ஒரு மெய்ப்பன் சிதறிப்போன ஆடுகளை அன்போடு தேடி அதை அதை அந்த மந்தைக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதை தான் சேர்த்து கொள்வது என்று சொல்லுகிறது. அநேக நேரங்களில் நாம் வழி விலகி நாம் எங்கெங்கேயோ ஓடி இருப்போம், எங்கெங்கேயோ ஆண்டவரை விட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் இமைப்பொழுது நாம் செய்த தவறுகள் நிமித்தம் இமைப்பொழுது நம்மை கைவிட்டது போல இருக்கலாம். ஆனால் என்றென்றைக்கும் அவரோடு கூட சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர். மத்தேயு 28:20 சொல்லுகிற, உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்கள் உங்களோடு இருக்கிறேன் என்று. நீங்கள் தேவனை விட்டு எவ்வளவு தூரம் பின்வாங்கி போனாலும் அல்லது சூழ்நிலைகளினாலே நீங்கள் சிதறடிக்கப்பட்டு இருந்தாலும் உங்களை மீண்டும் தம்மோடு சேர்த்து கொள்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்களை சேர்த்து கொள்வாராக, உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.